ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தமிழ் 100க்கு 100 தினம் தினம் பாரு சீரியஸில் டே 11க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கான 100 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா முடியரசன். கவியரசு பட்டம் பெற்றவர் யாருன்னா முடியரசன் தான் பெற்றிருப்பாரு. இந்த பரம்பு மலையில் நடந்த விழாவில் தான் குன்றக்குடி அடிகளார் முடியரசனுக்கு கவியரசு அப்படின்ற பட்டம் கொடுத்திருப்பாரு. முடியரசனோட காலம் 1920 முதல் 1998 வரைக்கும், 20 to 98. இவர் தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் பிறந்திருப்பாரு. இவரோட இயற்பெயர் துரைராசு. துரை மாணிக்கம் அப்படின்னா பெருஞ்சித்திரனா, துரைராசு அப்படின்னா முடியரசன். முடியரசனின் பெற்றோர் சுப்ராயு சீதாலட்சுமி அம்மையார். இவர் காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இவரோட நூல்கள் பார்த்தோன்னா பூங்கொடி, காவிய பாவை, வீரகாவியம், ஊன்றுகோல், மனிதனை தேடுகிறேன், இதெல்லாம் முடியரசனோட நூல்கள். இந்த பூங்கொடி அப்படின்ற நூலுக்காக 1966 தமிழக அரசின் பரிசினை பெற்றிருப்பாரு. திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தவர் யாருன்னா அண்ணா. ஓகேவா, திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன், அது மாதிரி அழைத்தவர் அண்ணா. பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்களில் மூத்தவர் யாருன்னு பார்த்தாலும் இந்த முடியரசன் தான். செகண்ட் கொஷின், குறுகினன் சரியாக பிரித்து எழுதுக. குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன் தான் குறுகினன். தேர்ட் கொஷின், ஒப்புரவு எதிர்ச்சொல் தருக. ஒப்புரவு அப்படின்னா ஊருக்கு உதவுதல், அப்போ எதிர்ச்சொல் அப்படின்னா உதவாமை என்பது தான் கரெக்டு. ஃபோர்த் கொஷின், உவம உருவு பயின்று வராத தொடரை தேர்வு செய்க அப்படின்னா மான் மருளும் அப்படிங்கிறது தான் தவறு. முழவு உரல் தடக்கை, தாய் போல் பேசும் மகள், வேய்ப்புரை தோல் அப்படிங்கிறத உவம உருவு பயின்று வந்த சொற்கள் தான். உவம உருபு அப்படின்னா போல, புறைய, ஒப்ப, உரல, மான, கடுப்ப, நேர, நிகர, அன்ன, இன்ன, இதெல்லாம் உவம உருபுகள். இது பார்த்தோம் அப்படின்னா தொகை உவமை, விரி உவமை, அந்த மாதிரி 2 வகையாக சொல்லலாம். விரி உவமை அப்படின்னா இந்த உவம உருபு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா விரி உவமை. இதே மறைந்து வந்தது அப்படின்னா தொகை உவமை. இப்போ தேன் போன்ற மொழி, இந்த போன்றங்கிறது வெளிப்படையாக வந்ததால் அது விரி உவமை. தேன் மொழி அப்படின்னா அது தொகை உவமையில் வந்துடும். அடுத்த கொஸ்டின், தவறான வினை மரபு தொடரை தேர்க. அதாவது பால் குடித்தான் என்பது தான் தவறு. ஏன்னா பால் பருகினான் தான் கரெக்ட் இல்லையா. அப்போ தண்ணீர் குடித்தான், உமி கருக்கினான், முறுக்கு தின்றான் என்பது எல்லாமே கரெக்டு. சந்தி பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வல்லின மிகும் இடங்கள் மிக இடங்கள் தெரிஞ்சாவே இந்த சந்தி பிழையற்ற தொடரை நம்ம போட்டுடலாம். 2ஆம் மற்றும் 4ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வர இடத்துல கண்டிப்பாக வல்லினம் மிகும். ஓகேவா, இங்கே ஐ இருக்கு இல்லையா, தேவையை, இங்கே புத்தக சாலைக்கு. இது ஓரளவுக்கு நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. 1-2 தெரிஞ்சாலுமே நம்ம ஆப்ஷன் வச்சு ஆன்சர் எடுத்துடலாம். அடுத்த கொஷின், ரிட்ஸ் என்ற சொல்லின் பொருள் யாருக்கு அப்படின்னா சட்ட ஆவணங்கள். ரிட்ஸ் என்பது சட்ட ஆவணங்கள். பொருள் கூறு, தன் அப்படின்னா குளிர்ச்சி. தன் அதாவது ஆல்ரெடி பார்த்துருக்கோம், தன் மணல் அப்படின்னா பண்பு தொகைன்னு பார்த்துருக்கோம். அப்போ தன்னா குளிர்ச்சி, குளிர்ச்சி பொருந்திய மணல். ஓகேவா, தன் அப்படின்னா குளிர்ச்சி. கொக்கொக்க கூம்பு பருவத்து மற்ற தன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்றது இந்த குரட்பாவில் என்ன அணி பயின்று வந்திருக்கு அப்படின்னா உவமை அணி. கொக்கு எப்படி தனக்கு இறைவர வரையும் காத்திருந்து அது காலம் வந்த பிறகு விரைந்து செயல்படுதோ அந்த மாதிரி நாமளும் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. ஃபர்ஸ்ட் சா வந்திருக்கு இல்லையா, சா வந்துச்சு, சார்பு. சாக்கு அப்புறம் தான் சா. இருக்கிறதுலே ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் சா ஸ்டார்ட் ஆயிருக்கு. சார்பு, சிறுகதை, சூடாமணி, செவ்வாழை, சோளம், அதுதான் கரெக்டு. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக அப்படின்னா அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொழல், அதுதான் திருக்குறள். திருக்குறள் தெரிஞ்சாவே இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, கிடைத்திருக்கிற பேறுகளில் எல்லாம் பெரும் பேரு எது அப்படின்னு பார்த்தோன்னா பெரியாரை போற்றி துணை கொள்ள வேண்டும், துணையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. பேரு அப்படின்னா செல்வம், அதாவது நம்ம கிட்ட இருக்க செல்வத்தை விட சிறந்த செல்வம் எது அப்படின்னா நம்ம பெரியாரை நம்ம பக்கத்தில் துணையாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து, கலைச்செல்வி கட்டுரை எழுதினல் என்பது என்ன அப்படின்னா எதிர்மறை தொடர். இதே கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் அப்படின்னா நேர்மறை தொடர். அவ எழுதலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது எதிர்மறை தொடர். அடுத்த கொஸ்டின், முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லார் கிள்ளை நிலை. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி யாது அப்படின்னா எடுத்துக்காட்டு உவமை அணி. எடுத்துக்காட்டு உவமை அணிக்கு இன்னும் சில திருக்குறள் பாருங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றைய உலகு, அதுவும் எடுத்துக்காட்டு உவமை அணி தான். தொட்டனை தூரும் மலர்த்தேனி மாந்தர்தம் கட்டணை தூரும் அறிவு, அதுவும் எடுத்துக்காட்டு உவமை அணி தான். அடுத்து, கோடிட்ட எழுத்துக்கள் குறிக்கும் தொடை வகை எது அப்படின்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு இல்லையா. அப்போ 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தாவே என்னது எதுகை. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் தான் மோனை. இயபுத்தொடை என்பது இது கடைசி எழுத்து ஒன்றி வந்தால் தான் இயபுத்தொடை. முரண்தொடை அப்படிங்கிறது ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக வரணும். ஓகேவா, அதுதான் முரண்தொடை. அதாவது எதிரும் புதிருமா, உயர்ந்து தாழ்ந்து அந்த மாதிரி வரதான் முரண்தொடையில் வரும். இதில் முதல் சீரும் 2ஆம் சீரும் ஒன்றி வந்துச்சுன்னா இணை முனையில் வந்துடும். ஃபர்ஸ்ட்டும் செகண்டும். ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த ஆ இந்த லா இருக்குல்லையே அல உல அப்படின்னு சொல்லிட்டு 2 சீரில் மட்டும் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. 1 2ல் வந்ததுன்னா இணையில் வந்துடும், இணை எதுகையில் வந்துடும். அதாவது 1 3 இந்த லாவும்
சாரி ஒரு நிமிஷம். இந்த 1வது சீர்லையும் 3வது சீர்லையும் வருது இல்லையா, அப்போ 1 3ல் வந்தால் பொழிப்பு, 1 4வது சீர்லையும் வந்தால் ஒருவு, 1 2 3ல் வந்தால் கூளை எதுகை, 1 2 3 4ல் வந்தால் முற்று எதுகைன்னு வந்துடும். ஓகேவா? 1 3 4னா மேற்கதுவாய், 1 2 4னா கீழ்கதுவாய். அடுத்த கொஷின், ஒரு அடியில் உள்ள 4 சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்ன அப்படின்னா முற்று மோனை. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, 4 சீர்லையுமே வந்ததுன்னா முற்று மோனை, அதாவது முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, 4 சீர்லையும் வரதால அது முற்று மோனை. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என்றவர் யாருன்னா ஔவையார் தான் பாடியிருப்பாரு. ஔவையார் பற்றி நிறைய பார்த்தாச்சு. இவங்க வந்து பவனந்தி முனிவர் இருக்கிறல, இவரை பற்றி பார்க்கலாம். பவனந்தி முனிவர் வந்துட்டு நன்னூல் வந்து எழுதியிருப்பாரு. இந்த நன்னூல் வந்து ஒரு வழி நூல் தான். ஏன் அப்படின்னா தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்டு தான் வந்துட்டு இந்த நன்னூலை வந்துட்டு பவனந்தி முனிவர் இயற்றியிருப்பாரு. அகத்தியம் பார்த்தோன்னா 5 இலக்க நூல், தொல்காப்பியம் வந்து 3 இலக்க நூல், இந்த நன்னூல் வந்து 2 இலக்க நூல். சீயகங்கன் என்ற சிற்றரசன் இருக்கார் இல்லையா, அவரோட வேண்டுகோளுக்கு இணங்க தான் வந்து இந்த பவனந்தி முனிவர் வந்துட்டு நன்னூலை இயற்றிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாயிரும் குறிப்பிடும். ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே 8ஆம் தீர்த்தங்கரான சந்திரபிரபா கோவில் இருக்குது. அங்கே வந்துட்டு பவனந்தியாரோட உருவமும் சிற்பமும் அங்கே இருக்குது. அடுத்தது, சிறு எறும்பும் தன் கையினால் என்சான் உடையது என்றவர் யாருன்னா ஔவையார் தான் அப்படி சொல்லியிருப்பாரு. இங்கே இருக்க பரணர் இருக்கார் இல்லையா, இவர் வந்துட்டு 10 வந்து 10 இருக்கு இல்லையா, அதில் முதல் 10 கடைசி 10 கிடைக்காது. அப்போ இடையில இருக்கிறது 5ஆம் 10 இருக்கு இல்லையா, 5ஆம் 10 பாடியவர் தான் இந்த பரணர். பொய்யில் புலவர் அப்படின்றது யாருன்னா திருவள்ளுவர் தான் பொய்யில் புலவர். இங்கே செம்புல பெயரால் நீரார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து ஒரு குறுந்தொகை பாடல். குறுந்தொகையில் வந்துட்டு இந்த மாதிரி பாடல் வந்திருக்கும். இவர் வந்து ஒரு சங்ககால புலவர் தான். ஓகேவா? செம்புல பெயரால் நீரார் அப்படிங்கிறது ஒரு சங்ககால புலவர். இவர் வந்து குறுந்தொகை பாடலும் பாடியிருப்பார். குறுந்தொகை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தா பூரிக்கோ. குறுந்தொகையோட பாடல் அடி வந்து 4லிருந்து 8 வரைக்கும். இது என்ன பாடல்னா, யாயும் ஞாயும் யாரோ யாராகி யாரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அறிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் கலந்தனவே அப்படின்ற ஒரு பாடல் வரி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து அந்த குறுந்தொகை பாடல். அடுத்து நூல்கள், நூலாசிரியர்கள். தொன்னூல் விளக்கம் வந்துட்டு வீரமாமுனிவர், மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகளார், நலவென்ப புகழேந்தி புலவர், திருக்கோவையார், மாணிக்க வாசகர். 4 3 1 2 தான் வந்துட்டு கரெக்டு. நாறுவை என்னும் சொல் தரும் பொருள் என்ன அப்படின்னா முளைப்பேன். நாறுவை அப்படின்னா முளைப்பேன். புலனலுக்கற்ற அந்த நாளன் என்று புகழப்படுவர் சங்ககால புலவர் யார் அப்படின்னா கபிலர். புலனலுக்கற்ற அந்த நாளன் அப்படின்னு புகழப்படுவர் வந்து கபிலர். இந்த மாதிரி புலனலுக்கற்ற அந்த நாளன் பொய்யானாவிற் கபிலன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நப்பசலையார் தான் சொல்லியிருப்பாரு. வாய்மொழி கபிலன் சொன்னது வந்து நக்கீரர் சொல்லியிருப்பாரு. நல்லிசை கபிலன் சொன்னவர் பெருங்குன்றூர் கிழார் சொல்லியிருப்பாரு. வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் சொன்னவர் இளங்கீரனார் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அடுத்த கொஸ்டின், நல்லிகை கடாம்புனை நன்னன் வெற்பல் வெல்புகழ் அனைத்தும் மேம்பட தன்கோன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோன்னா மலைப்படுகுடம் தான் வந்துட்டு இந்த வரிகள் இருக்கும். மலைப்படுகுடத்தில் வந்து மலைப்படுகுடமோட வேறு பெயர் வந்து பார்த்தோன்னா கூத்தராற்றுப்படை. ஆற்றுப்படை நூல்கள் வந்து 5 இருக்கும். அதில் இந்த கூத்தராற்றுப்படையும் 1. ஆற்றுப்படை நூல்களில் பெரிய நூல் வந்து இந்த கூத்தராற்றுப்படை. இதில் எத்தனை அடி இருக்கும் அப்படின்னா 583 அடிகள் இருக்கும். மலைப்படிகிடம் வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா பெருங்கௌசிங்கர் தான் வந்து எழுதியிருப்பாரு. கடாம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா யானையின் மதநீர் அப்படின்னு தான் பொருள். சிவனை வந்து காரி உண்டி கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலைப்படுகிறத தான் சொல்லியிருப்பாங்க. பண்டைய இசைக்கருவிகள் பற்றி மிகுதியாக சொல்லியிருக்கிறதும் இந்த மலைப்படுகிடம் தான் சொல்லியிருப்பாங்க. நன்னன் இருக்கார் இல்லையா, அந்த மன்னன் அவர் தான் வந்து பாட்டோட தலையனாக வச்சு இந்த மலைப்படுகிடத்தில் பாடியிருப்பாங்க. சீத்தலை சாத்தனாருக்கு தொடர்பில்லாத தொடரை கண்டறிக அப்படின்னா வந்துட்டு கூல வாணிகம் செய்தவர் சீத்தலை சாத்தனார். எங்கே செஞ்சிருப்பார் அப்படின்னா மதுரையில் செஞ்சிருப்பார். மதுரையில் தான் வாழ்ந்தார். இளங்கோவடிகளோட உற்ற நண்பரும் சீத்தலை சாத்தனார் தான். முதற்சங்க புலவர்கள் ஒருவர் மட்டும்தான் வந்துட்டு தவறு. எப்போ வாழ்ந்துருப்பாங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டில் இளங்கோவடிகள் இருப்பார் இல்லையா, அப்போ தான் அவரும் வாழ்ந்திருப்பார். அடுத்தது, நாடகமேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா மாதவி தான். ஆடலரசி மாதவி தான். இவங்க வந்துட்டு தலைக்கோளரவை பட்டம் பெற்றவள் இந்த மாதவி. இவங்க இவங்க 11 வகை ஆடல் இருக்கு இல்லையா, அதில் வந்து இவங்க கற்று தேர்ந்திருக்காங்க. அதனால தான் வந்துட்டு தலைக்கோளரவை அப்படின்ற பட்டத்தை வந்து இவங்க வாங்கியிருப்பாங்க. மாதவி பாடிய காணல் வரி இருக்கு இல்லையா, அந்த காணல் வரி வந்து தவறாக புரிந்து கொண்ட கோவலன் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டன் வந்து திருப்பி தன்னோட மனைவி கண்ணகி கிட்டேயே அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் தான் அவங்க மதுரைக்கு வந்து போவாங்க. இந்த சிலப்பதிகாரத்தில் 3 காண்டம் 30 காதை இருக்கும். 3 காண்டம் வந்து புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். புகாரில் 10 காதை, மதுரை காண்டத்தில் 13 காதை, வஞ்சி காண்டத்தில் 7 காதை, டோட்டலாக 30 காதை இருக்கும். அடுத்த கொஸ்டின், சைவ திருமுறைகள் 12 நூல் திருநாவுக்கரசர் பாடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. திருநாவுக்கரசர் பாடியது வந்து பார்த்தோன்னா 4, 5, 6 தான் வந்து திருநாவுக்கரசர் பாடியிருப்பார். திருநாவுக்கரசர்னால் அப்பர்னார் ஒன்று தானே, அவங்க தான் வந்துட்டு 4, 5, 6 பாடியிருப்பார்.
முதல் 7 திருமுறையும் சேர்ந்தது தான் வந்து தேவாரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1, 2, 3 இருக்கு இல்லையா, இந்த திருமுறைப்பானது திருஞான சம்பந்தர், அதை வந்து திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்லுவோம். 4, 5, 6 பாடினது வந்துட்டு திருநாவுக்கரசர். 7ஆம் திருமுறை வந்து சுந்தரர் பாடியிருப்பார். 8ஆம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர், அதாவது திருவாசகமும் திருக்கோவையும் வந்துட்டு அந்த 8ஆம் திருமுறையில் வந்துடும். 9வது திருமுறை வந்து 9 பேர் பாடியிருப்பாங்க. அதில் திருவசைப்பா திருப்பல்லாண்டுலாம் 9வது திருமுறையில் இருக்கும். 10ஆம் திருமுறை தான் வந்து திருமந்திரம், திருமூலர் பாடியிருப்பார். 11வது திருமுறை வந்து 12 பேர் பாடியிருப்பாங்க. அது ஃபுல்லாக பக்தி பாடல்கள் தான் இருக்கும். பிரபந்த மாலையும் வந்துட்டு 11வது திருமுறையில் தான் இருக்கும். அதில் வந்து இந்த காரைக்கால் அம்மையார், சேரமான் பெருமாள் இதெல்லாம் வந்துட்டு இவங்களாம் வந்துட்டு அந்த 11வது திருமுறையில் வருவாங்க. 12வது திருமுறை தான் பெரிய புராணம். அதை எழுதினவர் சேக்கிலார். அடுத்த கொஷின், நதி தரு கவிகையும் நிலமகள் உரிமையும் இவை இடை உடை நந்தி. இத்தொடரில் நம் சொல் குறிப்பிடும் சான்றோர் யார் அப்படின்னா நந்திவர்மனை தான் வந்துட்டு நந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நந்தி கலம்பகம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியாது. நந்தி கலம்பகத்தோட பாட்டோட தலைவன் தான் வந்துட்டு 3ஆம் நந்திவர்மன். முதல் கலம்பகம் வந்துட்டு நந்தி கலம்பகம் தான். இந்த கலம்பகம் வந்து பார்த்தோன்னா 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் இந்த கலம்பகம். கலம்பகத்தில் மொத்தம் 18 உறுப்பு இருக்கும். களம்னா 12, பகம்னா பாதி, அதில் பாதி 12ல் பாதி 6 இல்லையா, அப்போ 12 + 6 18 உறுப்புகளை கொண்டது தான் இந்த கலம்பகம். அடுத்த மேட்சுட்டு, அடவி அப்படின்னா காடு, வனப்பு என்பது அழகு, பிடி என்பது பெண் யானை, வீறு என்பது வலிமை. 3, 4, 1, 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், தவறான தொடரை சுட்டுக. 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தோன்றியது மனோன்மணியம் கொடுத்துருக்காங்க. அதுதான் தவறு. ஏன்னா மனோன்மணியம் இயற்றது யார்? சுந்தரனார். அவரோட காலமே பார்த்தோன்னா 1855 தான் வந்து பிறந்தே இருப்பார். அப்போ 19ஆம் நூற்றாண்டில் இடைப்பகுதியில் அவர் பிறந்திருப்பார். அப்புறம் எப்படி ஒரு முற்பகுதியில் போயிட்டு அவர் மனோன்மணியத்தை ஏற்றிருப்பார். அது தவறு. காப்பிய இலக்கணம் முழுவதும் நிரம்பியதும் மனோன்மணியம் என்பது கரெக்டு. மொழி பற்றியும் நாட்டு பற்றியும் வீர உணர்வையும் மூட்டுவதாக திகழ்வதும் மனோன்மணியம் தான். இயற்கையில் ஈடுபாடு கொண்டு அதனில் இன்பம் பெற்றவர்கள் தமிழர்கள் என்பதை கூறுவதும் மனோன்மணியம் தான். அதாவது மனோன்மணியம் வந்து பார்த்தோன்னா முதல் வடிவ, அதாவது தமிழில் முதல் பாவடிவ நாடக நூல் பார்த்தோன்னா மனோன்மணியம். இது வந்து லார்ட் லிட்டன் எழுதிய ரகசிய வழி அப்படின்ற நூலை தழுவி தான் வந்து இவங்க எழுதியிருப்பாங்க. நீராறும் கடலுடுத்த நிலமடை நம்மளோட பாடல் இருக்குல்லையே, நம்ம தமிழ் தாய் வாழ்த்து, அது வந்துட்டு இந்த மனோன்மணியத்துலேருந்து தான் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. அடுத்து சொற்பொருள் பொறுத்துக. பிரசம் அப்படின்றது தேன், வரன் என்பது வறுமை, மதுகை என்பது பெருமிதம், கொழுஞ்சோறு என்பது பெருஞ்செல்வம். 2, 1, 4, 3 தான் கரெக்டு. சித்தர் பாடல்கள் என்றதும் முதலில் நம் நினைவுக்கு வருவது என்ன அப்படின்னா சமூக உணர்வு. சித்தர்கள்னாவே அப்படின்னா சமூக உணர்வு கொண்டவர்கள் தான். ஓகேவா? இந்த சித்தர் வந்து பார்த்தோன்னா காரண பெயர் தான் வந்து அதிகமாக இருக்கும். பாம்பாட்டி சித்தர், அழுகுனி சித்தர், குதம்பை சித்தர் இதெல்லாம் வந்து காரண பெயர் தான். சித்தர்கள் வந்து நிறைமொழி மாந்தர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறது எந்த நூல் அப்படின்னா தொல்காப்பியத்துலேயும் திருக்குறளையும் நிறைமொழி மாந்தர் அப்படின்னு சித்தரை சொல்லியிருப்பாங்க. சித்து அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். ஆதி சித்தர் யாருன்னா திருமூலர். முதல் சித்தர் யார் அப்படின்னா அகத்தியர். கடவுளை காண முயல்பவர்கள் பக்தர்கள், கண்டு உணர்ந்தவர்கள் சித்தர்கள் அப்படின்னு வந்துட்டு தேவாரத்தில் சொல்லியிருப்பாங்க. சித்தர்கள் வந்து 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் தான். காடு மலையில் வாழ்ந்திருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்துட்டு சித்தர்கள். இந்த கடுவெளி சித்தர் வந்து சிலைன்னு சொல்லியிருப்பாங்க, அதை பாருங்க. வைதோரை கூட வையாதே அப்படின்னு சொல்லியிருப்பாரு, கடுவெளி சித்தர் தான். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி அப்படின்றதும் கடுவெளி சித்தர் தான். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவரும் இந்த கடுவெளி சித்தர் தான். சித்தர்களை வந்து கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு யாரு சொல்லியிருப்பா அப்படின்னா கைலாசபதி தான் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்த கொஸ்டின், நீல வான்மறைக்கும் ஆழ்தன் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என குறிப்பிடுவது எது அப்படின்னா ஆலமரம் தான் வந்துட்டு ஒற்றைக்கால் நெடிய பந்தல்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆலமரத்தில் மேலேருந்து அந்த வேர்கள் எல்லாம், அதாவது மேலேருந்து கீழே வந்துட்டு அந்த விழுதுகள் எல்லாமே கீழே போய் வேற ஊனி தொங்கிட்டு இருக்கும் இல்லையா, அதை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய பந்தல் மாதிரி தெரியும். அதனால ஒற்றைக்கால் நெடிய பந்தல் அப்படின்ட்டு ஆலமரத்தை தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்த நூல்கள், நூலாசிரியர்கள். அழகின் சிரிப்பு பாரதிதாசன், தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர், பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார், கண்ணன் பாட்டு பாரதியார். 3, 1, 4, 2 தான் வந்துட்டு கரெக்டு. பாரதியார் இயற்றிய ஞான ரதம் என்னும் நூல் டேஸ் வகையை சார்ந்தது அப்படின்னா உரைநடை இலக்கியம். பாரதியாரோட வேறு உரைநடை நூல்கள் என்னென்னு பார்த்தோன்னா தராசு, சந்திரிகையின் கதை, அதாவது தராசு, ஞானரதம், சந்திரிகையின் கதை, இது 3மே வந்துட்டு பாரதியாரோட உரைநடை நூல்கள் தான். கீழ்கண்ட கூற்றுகளை படித்து சரியானவற்றை தேர்வு செய்க அப்படின்னா ஊமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் வந்து ராசகோபாலன் கரெக்டு. இவர் பழையனூரில் பிறந்தாரதும் கரெக்டு தான். துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும் முதலிய சிறுகதை நூல்களை இயற்றினார் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்துட்டு
தவறு. ஏன் அப்படின்னா துறைமுகம் சுவரும் சுண்ணமும் இருக்குல்ல, இது வந்து ஒரு பாடல் தொகுப்பு, இது வந்து சிறுகதை கிடையாது, அதனால் அது தவறு. தேன்மலை என்னும் கவிதை நூல் தமிழக அரசின் பரிசினை பெற்றது, அது வந்து கரெக்ட். அப்போ 1, 2, 4 கரெக்டு, 3 மட்டும்தான் தவறு. சுரதா வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாரு, இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா சுரதா தான் சொல்லியிருப்பாரு. இவர் வந்து பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் சுப்புரத்தின தாசன் அப்படின்னு சொல்லி அவர் நேம் வச்சிருப்பாரு. அதோட சுருக்கம் தான் வந்துட்டு சுரதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதே துறைமுகம்ன்ற ஒரு நாவல் வந்துட்டு தோப்பில் முகமது மீரான் இருக்காங்க இல்லையா, அவரும் எழுதியிருப்பாரு. துறைமுகம் சுரதா வந்து எழுதியிருப்பாங்க, இது வந்து பாடல் தொகுப்பு. துறைமுகம் நாவல் எழுதுறது தோப்பில் முகமது மீரான் எழுதியிருப்பாரு. இந்த சாய்வு நாற்காலிக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு இல்லையா, அந்த தோப்பின் முகமது மீரான் தான் வந்துட்டு அந்த சாய்வு நாற்காலிக்கு அவர் எப்போ வாங்கியிருப்பாரு அப்படின்னா 1997 தான் வந்துட்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு. அடுத்த கொஸ்டின், இமயம் எங்கள் காலடியில் என்னும் கவிதை தொகுப்பு நூல் யாருடைய இது அப்படின்னு பார்த்தோன்னா ஆலந்தூர் மோகன ரங்கன், அவரோட நூல் தான் இமயம் எங்கள் காலடிகள். இது வந்துட்டு அவரோட தமிழக அரசினை பரிசு பெற்றது தான் வந்துட்டு இந்த இமயம் எங்கள் காலடிகள். இவரோட வேறு நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா கனவு பூக்கள், அதாவது வைர மூக்குத்தி, காலக்கிளி, நல்ல உலகம், நாளை மலரும், இதெல்லாம் வந்துட்டு இவரோட ஆலந்தூர் மோகனரங்கனோட நூல்கள். அடுத்து உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் யார் அப்படின்னா பிச்சமூர்த்தி தான் அப்படி சொல்லியிருப்பாரு. பிச்சமூர்த்தியோட இயற்பெயர் வந்து சோ விருத்தாசலம், அவரோட புனைப்பெயர் வந்து பிக்ஷு ரேவதி, இந்த நேமில் தான் வந்துட்டு அவர் எழுதியிருப்பாரு. அடுத்த கொஸ்டின், பெரும் வெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டாய் என்று அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினார் அப்படின்னா தம்பிக்கு தான் எழுதியிருப்பாரு அண்ணா. ஓகேவா, அதாவது மூவாவோட நூல்கள் பார்த்தோன்னா அகல் விளக்கு அப்படின்ற நூலுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு 1961. ஓகேவா, அகல் விளக்கு 1961. மூவா வந்துட்டு தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சுவையாக இருந்தாலும் முன்னவையை நாடாதே, சுவையற்று இருந்தாலும் பின்னவையை போற்று அப்படின்னு சொல்லிட்டு மூவா தான் சொல்லியிருப்பாரு. அடுத்து தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களை போற்று, இது யாருடைய கூற்று அப்படின்னா மூவா தான் அப்படி சொல்லியிருப்பாரு. ஓகேவா, அடுத்த கொஸ்டின், பல்லவர் கால சிற்பிகள் எவ்வகை உருவங்கள் செதுக்குவதில் கை தேர்ந்திருந்தனர் அப்படின்னா வந்துட்டு யானை சிற்பங்கள் தான் வந்துட்டு பல்லவர் கால சிற்பிகள் வந்து செதுக்கியிருப்பாங்க. பொருத்தமான விடையை தேர்ந்தெடு, சிறுபஞ்ச மூலம் என்பது அற இலக்கியம், குடும்ப விளக்கு அப்படின்றது தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி என்பது காப்பிய இலக்கியம், குறுந்தொகை என்பது சங்க இலக்கியம். 3, 4, 1, 2 ஆன்சர். ஓகேவா, அடுத்தது திராவிட எனும் சொல் தமிழில் உருவான விதத்தை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் திறமெல்ல திராவிட திராவிட, அப்போ தமிழ்லேருந்து தான் திராவிடம் வந்துச்சு அப்படின்னு யார் சொல்லியிருப்பானா ஹீராஸ் ஃபாதிரியார் சொல்லியிருப்பாரு. 41வது கொஸ்டின், என்றும் முள தென்தமிழ் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா கம்பர் தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேவா, என்றும் முள தென்தமிழ் சொன்னவர் வந்துட்டு கம்பர். இவர் வந்து 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். தேரெழுந்தூரில் பிறந்திருப்பார். சோழநாடு நாகை மாவட்டம் தேரெழுந்தூர் தான் வந்துட்டு இந்த கம்பர் பிறந்திருப்பார். கவி சக்கரவர்த்தி கம்பர், கல்வியில் பெரியவர் கம்பர்னு சொல்லுவாங்க. கம்பன் வீட்டு கட்டு தெரியும், கவி பாடும், விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கண்பன், இதெல்லாம் வந்துட்டு கம்பரோட புகழ்மிக்க வரிகள். அதாவது கம்பராமாயணத்தில் வந்து யாப்பு வண்ணங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது வந்து எத்தனை சொல்லியிருப்பாரு கம்பர் அப்படின்னா 96 யாப்பு வண்ணங்கள் தான் வந்து இந்த கம்பராமாயணத்தில் சொல்லியிருப்பாரு. முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலை வெளியிட்டவர் யாருன்னா வீரமா முனிவர். குணக்குடி மஸ்தான் சாஹிப் இருக்காங்க பாருங்க, இவர் யார் அப்படின்னா தாயுமானவர் மீது பற்று கொண்ட காரணமாக தான் வந்துட்டு பற்று வச்சிருப்பாரு இந்த குணக்குடி மஸ்தான் சாஹிப். தாயுமானவர் எப்படி பராபர கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. அதாவது பராபர கண்ணி அப்படின்னா மேலான பொருள், பராபரம் அப்படின்னா மேலான பொருள் இல்லையா. இவர் எப்படி பராபர கண்ணி எழுதியிருப்பாரோ அந்த மாதிரி இந்த குணக்குடி மஸ்தான் சாஹிப் என்ன பண்ணியிருப்பாரு, நந்தீஸ்வர கண்ணி, மனோன்மணிய கண்ணி, எக்கால கண்ணி அப்படின்ற நூல்கள்லாம் வந்துட்டு குணக்குடி மஸ்தான் சாஹிப் வந்து எழுதியிருப்பாரு. கண்ணி அப்படின்னா 2 அடி எதுகையால் பாடப்பட்டதான் வந்துட்டு இந்த கண்ணி. அடுத்து ஜியு போப் கிபி 1820ஆம் ஆண்டு என்னைக்கு பிறந்தார் அப்படின்னா ஏப்ரல் 24 தான் வந்துட்டு பிறந்திருப்பார். பஞ்சாயத்து ராஜ் டே இருக்கு இல்லையா, ஏப்ரல் 24 அன்றைக்கி தான் வந்து அவர் பிறந்திருப்பார். இவர் எங்கே பிறந்திருப்பாருன்னா கனடாவில் பிறந்திருப்பார். இவரோட 19வது வயசில் தான் வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார். அப்போ 1839 தான் வந்து இங்கே வந்திருப்பார். இவரோட நூல் பார்த்தோன்னா தமிழ் செய்யுட்கலம்பகம், ஜியு போப்போட நூல் வந்து பார்த்தோன்னா தமிழ் செய்யுட்கலம்பகம் நூல் வந்து முக்கியமானது. இது வந்து 600 செய்யுள்கள் வந்துட்டு இருக்கும். இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அப்படின்ற 2 ஏடுகள்லையும் வந்து தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரையை ஜியு போப் வந்து எழுதியிருப்பார். திருக்குறளை 1886 மொழிபெயர்த்திருப்பார். திருவாசகத்தை 1900 மொழிபெயர்த்திருப்பார் ஜியு போப்பு ஆங்கிலத்தில். அடுத்த கொஸ்டின், பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என்று உறுதியாக எடுத்துறவர் யாருன்னா பெரியார் தான் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லியிருப்பார்.
பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருப்பாரு. அடுத்த கொஷின், பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் வந்து பட்டினம், சிற்றூர்கள் வந்துட்டு பாக்கம். பேரூர்னா பட்டினம், சிற்றூர்கள்னா பாக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்த கொடை. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோன்னா புறப்பொருள் வெண்பா மாலையில தான் இந்த லைனை சொல்லியிருப்பாங்க. இந்த புறப்பொருள் வெண்பா மாலை வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா அயனரிதனார் அவர் தான் வந்து இயற்றியிருப்பாரு. அடுத்த கொஷின் பொறுத்துக்க. அறிவற்றம் காக்கும் கருவி வந்து திருக்குறள். அந்தக்கேணியும் எந்திர கிணறும் அப்படின்றது பெருங்கதை. தீம்பெளி எந்திரம் பந்தல் வருந்து அப்படிங்கிறது 10 அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி அப்படின்றது ஔவையார். 3142 வந்துட்டு ஆன்சர். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணையாக நின்றவர் யார் அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் தான் வந்துட்டு துணையாக நின்றுப்பாங்க. இந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்து யார் வந்து நிறைவேற்றிப்பா அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் தான் வந்துட்டு மசோதா வந்து கொடுத்துருப்பாங்க. 1930 வந்து மசோதா வந்து பண்ணியிருப்பாங்க. 1947 தான் வந்து அது சட்டமாக நிறைவேற்றப்பட்டிருப்பாங்க. இதுக்கு துணையாக நின்றவர் வந்துட்டு மூவாளூர் ராமாமிர்தம் வந்து துணையாக இருந்திருப்பாங்க. மூவாளூர் ராமாமிர்தம். அடுத்த கொஷின், குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர்கள் ஒருவர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி தான். இதுவும் தொடி இச்சொல்லின் பொருள் பார்த்தோன்னா வளையல். தொடி அப்படின்னா வளையல். முல்லை நிலத்தில் நடைபெறும் தொழில் எதுன்னு பார்த்தோன்னா ஏறு தழுவல் தான் வந்து முல்லை நிலத்தில் நடைபெறும் தொழில். தேனெடுத்தல் அப்படிங்கிறது குறிஞ்சி நிலத்துக்கு உரியது. நெல்லறிதல் அப்படிங்கிறது மருத நிலத்திற்கு உரிய தொழில். மீன் பிடித்தல் அப்படிங்கிறது நெய்தல் நிலத்திற்குரிய தொழில். ஆசிரியப்பாவின் வகைகள் இல்லாத ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறை இசை ஆசிரியப்பா அப்படின்றது ஒன்று கிடையாது. ஆசிரியப்பாவோட வகைகள் வந்து மொத்தம் 4. நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பாக்கு பதில் தான் இவங்க ஆன்சர் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. நிறைய இசை ஆசிரியப்பா. அப்போ அது இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டல ஆசிரியப்பா, அடிமறி மண்டல ஆசிரியப்பா. இதுதான் வந்து அந்த 4 வகை. அடுத்து பிழையற்ற தொடரை எழுதுக அப்படின்னா அவன் கவிஞன் அல்லன். அவன்னு வந்தாவே அல்லன்னு வந்துடணும். ஓகேவா? அவள்னு வந்தால் அல்லல் அப்படி அது மாதிரி இருக்கும். அடுத்த கொஸ்டின், பின்வரும் தொடர்களில் சரியான விடையை எடுத்து எழுதுக அப்படின்னா என் மாமா வந்தது அப்படிங்கிறது திணை வலு. இது வந்து என் மாமாங்கிறது உயர்திணை வந்தது அப்படின்றது அதுவும் உயர்திணை தானே. திணை வலு. ஆமாம், அது வந்து அக்ரேனியில் வந்துடும். வந்ததுங்கிறது ஆடு மாடுல வந்துருமா. என் மாமா வந்து வந்தார் அப்படின்னு வந்ததா தான் கரெக்டு. அப்போ வந்து இங்கே வந்து தவறாக கொடுத்துருக்கிறதால வலு அப்படின்னா வந்து தவறு. அப்போ அங்கே வந்து திணை வலு. வலு பார்த்தோன்னா எத்தனை வகை இருக்குன்னா 6 வகை வந்துட்டு வலு இருக்கும். அதாவது திணை வலு, பால் வலு, 8 வகையா 7 வகைன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரிஞ்ச சொல்லுங்கள். வலு வந்து 7 வகை. திணை, பால், இடவலு, காலவலு, வினாவலு, விடைவலு, மரபு வலு. இது 7 தான். ஓகேவா? அடுத்து சந்திப்பிழையற்ற தொடரை காண்க அப்படின்னா தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும். சந்திப்பிழையற்றது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்க. தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தனி செம்மொழியாய் உயர்ந்து நிற்க செய்துள்ளது. அதுதான் வந்துட்டு கரெக்டு. பொறுத்துக. தா அப்படின்னா தாவுதல், கா என்பது சோலை, வே என்பது மறை, ஏ என்பது அம்பு. தேசியம் காத்த செம்மல் என திருவிக்க யாரை பாராட்டினார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவரை தான் வந்துட்டு தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா சொல்லியிருப்பார். அது வந்து வேறு பெயர்கள் பாருங்கள். இப்போ முத்துராமலிங்க தேவர் இருக்கார் இல்லையா, அவரோட வேறு பெயர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா வித்யாபாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டமாரதம், இந்து புத்த சமய மேதை, தென்னாட்டு சிங்கம். இதெல்லாம் வந்துட்டு முத்துராமலிங்கரோட வேறு பெயர்களாக சொல்லுவாங்க. அடுத்து பொறுத்துக்க. கற்றல் அப்படிங்கிறது கல், பெற்ற அப்படின்றது பேரு, அடக்கி என்பது அடக்கு, கேட்டவன் என்பது கேள். இதெல்லாம் வந்து இதோட வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. 2413. அடுத்தது கோ எனும் வேர்ச்சொல்லின் உருவான சரியான தொடர் எதுன்னு பார்த்தோன்னா கோத்தல், கோவை, கோப்பு என்பது கரெக்டு. ஆதிரையன் எவ்வகை பெயர் பகுபதம் அப்படின்னா வந்துட்டு கால பெயர் பகுபதம். பகுபதம் அப்படின்னா பிரித்து எழுத முடியறதா வந்துட்டு பகுபதம். பகுக்க முடியாத சொல் தான் வந்துட்டு பகாபதம். இது வந்து காலத்தை தானே குறிக்குது, அதனால் ஆதிரையான் வந்துட்டு, அதனால் அது காலப்பெயர் பகுபதம். இது வந்து 6 வகை பெயர் இருக்கும். அடுத்தது தளிய என்பது டேஸ் அளபடை அப்படின்னா வந்துட்டாவே சொல்லிசை அளபடை தான். இன்னிசை அப்படிங்கும்போது வந்துடும், அதுதான் வந்து இன்னிசை அளபடை. செய்யுளிசை அளபடைனா ஆண் வந்துச்சுன்னா செய்யுளிசை அளபடை, இல்லைனா இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு பார்த்தோன்னா உயிரளபடையில் 3 வகை. அதாவது அளபடைங்கிறது 2 டைப் சொல்லியிருக்கோம் இல்லையா, உயிரளபடை, ஒற்றளபடை. அந்த ஒற்றளபடையில் 3 வகை தான் வந்துட்டு இந்த செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படிங்கிறது மங்கம்மாளின்
பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை அப்படின்றதுக்கு வினா என்ன அப்படின்னா யாருடைய பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை என்பது தான் அதற்கான கரெக்டான வினா. இது வந்து ராணி மங்கம்மாள் சாலை வந்து பார்த்தோன்னா கன்னியாகுமரியிலேருந்து மதுரை வரைக்கும் இருக்கிறதா வந்துட்டு ராணி மங்கம்மாள் சாலை. இவங்களோட மகன் பார்த்தோன்னா முத்து வீரப்பன் இருக்காங்களே, அவங்க வந்துட்டு 7 வருஷம் தான் அவங்க வந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இவங்க வந்துட்டு ராணி மங்கம்மாள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அரசாட்சியை வந்து அடக்கத்தோடும் தந்திரத்தோடும் நாம் நோக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனை சொன்னது யாருன்னா மங்கம்மாள் தான் சொல்லியிருப்பாங்க. பகைவரை எதிர்கொள்ள எப்பொழுதும் ஆயத்த நிலையில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் மிகுந்த பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொன்னதும் ராணி மங்கம்மாள் தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், யாழினி திருக்குறள் கற்றால் என்பது எவ்வகை தொடர்? கற்றால் என்பது தன்வினை, கற்பித்தால் வந்துருதுன்னா பிறவினையில் வந்திருக்கும். உரிய விடையை தேர்வு செய்க அப்படின்னா தடக்கரி என்பது பெரிய யானை, உழுவை என்பது புலி, மடங்கல் என்பது சிங்கம், கேளல் என்பது பன்றி. 4, 1, 2, 3. இகழ்வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் டேஸ், இகழ்வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது அப்படின்றது இது வந்து திருக்குறள் தான். ஓகேவா? பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ்வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது. திருக்குறள் தெரிஞ்சவே பண்ணிடலாம். அடுத்து திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் எது அப்படின்னா ஒடுக்கமுடைமை அப்படின்னு ஒரு அதிகாரமே கிடையாது. உடைமை அப்படின்னு சொல்லிட்டு 10 அதிகாரம் வந்து திருக்குறளில் இருக்கும். இதில் வந்து ஒடுக்கமுடைமை கிடையாது. இது வந்து தவறு. குறிப்பறிதல் அப்படின்னு சொல்லிட்டு 2 அதிகாரம் வந்துட்டு ஒரே மாதிரி வரும் திருக்குறளில். உடைமைன்னு சொல்லிட்டு 10 அதிகாரம் வரும். குறிப்பறிதல் அப்படின்ற பேரில் வந்துட்டு 2 அதிகாரம் இருக்கும். திருக்குறள் வந்து 7 என்ற எண்ணுக்கு தான் வந்து அதிக தொடர்பு உடையது. 7 என்பது 8 முறை வந்து திருக்குறளில் வந்திருக்கும். கோடி என்பதும் 7 முறை வந்திருக்கும். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. இதில் வேளாண்மை என்பது என்ன பொருள் அப்படின்னா வேளாண்மை அப்படின்னா உதவி செய்தல். அன்புள்ள இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் என்று யாரிடம் கூறியது அப்படின்னா ராமன் வந்து குகன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்துட்டு தான் இருக்கு. ஓகேவா? ராமன் கிட்ட தான் குகன் என்ன சொல்லுவாங்கன்னா குகனோட சேர்ந்து நம்ம ஐவர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 பேருங்கிறது சுக்ரீவனோட சேர்த்து 6 பேர், வீடனன் வந்து அவரோட சேர்த்து 7 பேர்னு சொல்லுவாங்க. துன்பம் உண்டாயின் அதையடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை என்ற பொருள் தரும் வரிகள் அமைந்த நூல் எதுனா கம்பராமாயணம் தான். இதை யார் சொல்லியிருப்பாருன்னா ராமன் தான் அந்த வரியை சொல்லியிருப்பாரு. துன்பம் ஒன்று வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா இன்பம் வந்து அடுத்தது கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோன்னா குறுந்தொகையில் தான் சொல்லியிருப்பாங்க. குறுந்தொகையை தொகுத்தவர் வந்துட்டு பூரிக்கும். குறுந்தொகையில் வந்து லைன்ஸ் பாருங்க. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று அப்படின்ற லைன் வந்து குறுந்தொகையில் தான் வரும். அதை பாடினது தேவகுலத்தார் பாடியிருப்பார். நசை பெரிது உடையார் நல்களும் நல்குபவர் பிடிப்பசிகளை இயங்க பெருங்கையும் வேலம் அப்படின்னு சொல்கிறது பாலை பாடிய பெருங்கொடுகம் சொல்லியிருப்பார். இந்த 2 லைனுமே வந்துட்டு குறுந்தொகையில் தான் வந்திருக்கும். புறநானூற்றின் கண் உள்ள துறைகள் எத்தனை அப்படின்னா 65 துறைகள் இருக்கும். 11 புறத்திணைகளும் 65 துறைகளும் இருக்கும். புறநானூறில் 400 பாடல்கள் இருக்கும். ஆரணியும் சடைமுடியார் அடியார் நீர் வைத்த இத்தொடரில் ஆரணியும் என சுட்ட பெறுபவர் யார் அப்படின்னா சிவன். ஆரணியும் அப்படின்னா வந்துட்டு சிவன். பெரிய புராணம் என்னும் நூலுக்கு சேக்கிலார் இட்ட பெயர் வந்துட்டு திருத்தொண்டர் புராணம். சேக்கிலார் வந்து 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் வந்து 2 நூல் அடிப்படையாக வச்சு தான் வந்துட்டு இந்த திருத்தொண்டர் புராணத்தை இயற்றியிருப்பார். ஒன்று வந்து திருத்தொண்டர் தொகை, இன்னொன்று திருத்தொண்டர் திருவந்தாதி. திருத்தொண்டர் தொகை எழுதினவர் சுந்தரர், திருத்தொண்டர் திருவந்தாதி எழுதினவர் நம்பியாண்டார் நம்பி. இதை வச்சு தான் வந்துட்டு சேக்குலார் திருத்தொண்டர் புராணத்தை எழுதியிருப்பார். 300,000 இப்பாடலின் ஆசிரியர் யாருன்னா பெயர் தெரியவில்லைன்னு சொல்லிட்டு சில நூல்கள் இருக்கும். அது என்னன்னு பார்த்தோன்னா 300,000, தமிழ் வீடு தூது, நந்தி கலம்பகம், முக்கூடர் பல்லு, பாண்டிக்கோவை, தகடூர் யாத்திரை. இதுக்கெல்லாம் வந்துட்டு ஆசிரியர் பெயரை நமக்கு தெரியாது. இதெல்லாம் தெரியாத நூல்கள். அதாவது 50 காப்பியத்தில் வளையாபதின்ற காப்பியம் இருக்கு இல்லையா, அதுக்கு கூட நமக்கு ஆசிரியர் தெரியாது. அடுத்து வையகமெல்லாம் என்றெழுதுகுமே மொய்யியலை வேல்மாறன் களிறு அப்படின்றது எந்த நூலில் வந்திருக்கும் அப்படின்னா 300,000. வையகமெல்லாம் எமதொன்று ஒழுகுமே மொய்யிலை வேல்மாறன் களிறு 300,000. செங்கிரை பருவம் பிள்ளை தமிழின் எத்தனையாவது பருவம் அப்படின்னா 2வது பருவம். எத்தனை பருவம் இருக்கும் பிள்ளை தமிழ்னா 10 பருவம் இருக்கும் இல்லையா. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவம் வந்து 7 இருக்கும். அதில் 2வது பருவம் தான் வந்து இந்த செங்கிரை பருவம். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றுனக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோன்னா திருவாசகம்.
இந்த திருவாசகத்தை பாடினது யாரா? மாணிக்க வாசகர். ஓகேவா? திருவாசகம் திருக்கோவையும் மாணிக்க வாசகர் பாடியிருப்பார். அதுதான் வந்து 8ஆம் திருமுறையாக இருக்கும். ஆனால் மாணிக்க வாசகர் வந்து 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருப்பார். இந்த பாடல்லாம் வந்துட்டு 8ஆம் திருமுறை. குலசேகர ஆழ்வார் பாடல் டேஸ் தொகுப்பில் உள்ளது அப்படின்னா முதல் 1000 தான் வந்துட்டு இருக்கும். அதாவது 4000 இருக்குல்ல, 4000 திவ்ய பிரபந்தம். அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் 1000 தான் வந்துட்டு 5வது திருமுறையாக இந்த பெருமாள் திருமொழி இருக்கும். இது வந்து 105 பாசுரங்கள் இருக்கும். 4000 திவ்ய பிரபந்தத்தில் 3ஆம் பிரபந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது எது அப்படின்னா ஆண்டாள் அருளியது தான் வந்துட்டு 3வது பிரபந்தமாக வைக்கப்பட்டிருக்கும். பிரபந்தம் அப்படிங்கிறது ஒரு வட சொல். அந்த பிரபந்தம் அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது அப்படின்றது தான் பொருள். 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் தான் இந்த ஆண்டாள். சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு வந்துட்டு ஆண்டாள் சொல்லுவாங்க. ஆண்டாள் வந்துட்டு திருப்பாவை வந்து ஏற்றிருப்பாங்க. திருப்பாவையில் வந்து 30 பாடல் இருக்கும். நாச்சியார் திருமொழியில் வந்து 143 பாடல்கள் இருக்கும். வேதம் அனைத்திற்கும் வித்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருப்பாவை வந்து சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பாங்கன்னா ராமானுஜர் சொல்லியிருப்பாரு. வேதம் அனைத்திற்கு வித்து அப்படின்னு வந்துட்டு திருப்பாவை நூலை சொல்லியிருப்பாங்க. அதை சொன்னது ராமானுஜர் சொல்லியிருப்பாங்க. சங்க தமிழ் மாலை 30ன்னு சொல்கிறதும் இந்த திருப்பாவையை தான் குறிக்கும். பெரியாரோட வளர்ப்பு மகள் தான் வந்துட்டு ஆண்டாள். அவர் வந்து ஆண்டாளுக்கு இட்ட பெயர் வந்துட்டு கோதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் ஆன இடம் எங்கன்னு பார்த்தோன்னா திருவரங்கத்தில் தான் வந்துட்டு திருமணம் நடந்திருக்கும். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டுமே தேர்வு செய்க அப்படின்னா திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர், இதெல்லாம் வந்துட்டு கவிதை தொகுப்பு. உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை, ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனம்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் யார் அப்படின்னா சுரதா தான் வந்துட்டு அந்த சிக்கனத்தை பற்றி சொல்லியிருப்பாரு. இங்கே இருக்க அப்துல் ரஹ்மான் இருக்காங்க பாருங்க. இவங்க வந்து கவிக்கோ என்று அழைக்கப்படுபவர் தான் வந்து இந்த அப்துல் ரஹ்மான். இவரோட நூல்கள் வந்து ஆலாபனை, பால்வீதி, நேயர் விருப்பம், இதெல்லாம் வந்துட்டு அப்துல் ரஹ்மானோட நூல்கள். கல்யாண்ஜின்றவங்க வந்துட்டு கல்யாண்ஜியோட இயற்பெயர் வந்துட்டு கல்யாண சுந்தரம். இவரோட கல்யாண சுந்தரமோட சிறப்பு பெயர் தான் இந்த கல்யாண்ஜி வண்ணதாசன். இதெல்லாம் வந்து ஒருத்தவங்களே தான். கல்யாண்ஜி வண்ணதாசன், கல்யாண சுந்தரம், இவங்கெல்லாம் வந்து ஒருத்தவங்களே தான். ஓகேவா? இவரோட நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா கலைக்க முடியாத ஒப்பனைகள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது, தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், இதெல்லாம் வந்துட்டு கல்யாண்ஜியோட நூல்கள். இங்கே இருக்க கலாப்பிரியா இருக்காங்க பாருங்க. இவங்களோட இயற்பெயர் வந்துட்டு சோமசுந்தரம். கலாப்பிரியாவோட இயற்பெயர் வந்துட்டு சோமசுந்தரம். இவங்களோட நூல்கள் பார்த்தோன்னா சுயம்வரம், வெள்ளம், எட்டயபுரம், நான் நீ மீன், தீர்த்த யாத்திரை, இதெல்லாம் வந்துட்டு கலாப்பிரியாவோட நூல்கள். அடுத்த கொஸ்டின், பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் என்ற விருதினை பெற்றவர் யாருன்னு பார்த்தோன்னா வாணிதாசன். கவிஞரேறு, பாவலர் மணி, இதெல்லாம் வந்துட்டு வாணிதாசன் தான். தமிழ்நாட்டு தாகூரும் வந்துட்டு வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த்தும் வந்துட்டு வாணிதாசன். சாரி, தென்னாட்டு தாகூர் தான் வந்துட்டு வாணிதாசன் நினைக்கிறேன். தமிழ்நாட்டு தாகூர் அப்படின்றது யாருன்னு அப்படி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர் யாருன்னா சிற்பி பாலசுப்ரமணியம் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர். சாலை இளந்திரையனின் தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்ற நூல் வந்துட்டு புரட்சி முழக்கம். புரட்சி முழக்கம், உறைவீச்சு, பூத்தது மானுடம், இதெல்லாம் வந்துட்டு அவரோட நூல்கள். உலக தமிழ் பண்பாடு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் வந்துட்டு இந்த சாலை இளந்திரையன். இவர் வந்து பார்த்தோன்னா திருநெல்வேலி மாவட்டம் சாலை நயினார் பள்ளிவாசலில் தான் வந்துட்டு பிறந்திருப்பார். 1991 பாவேந்தர் விருது பெற்றவர் இந்த சாலை இளந்திரையன். நரம்பின் மறை என்று தொல்காப்பியரால் குறிப்பிடப்படுவது எது அப்படின்னா இசை இலக்கண நூல் தான் வந்துட்டு இந்த நரம்பின் மறை. பரிதிமார் கலைஞர் இயற்றிய நாடகவியல் எனும் நூல் எந்த நடையில் எழுதப்பட்டது அப்படின்னா செய்யுள் வடிவில் தான் எழுதப்பட்டிருப்பாங்க. நாடகவியல் அப்படிங்கிறது பரிதிமார் கலைஞரோடது. நாடக தமிழ் அப்படின்ற நூல் தான் வந்துட்டு பம்மல் சம்பந்தனாரோடது. ஆசிரியர் அவர் எழுதிய சிறுகதையுடன் பொறுத்துக்கு அப்படின்னா விழிப்பு அப்படின்றது சிவசங்கரி, கரையும் உருவங்கள் அப்படின்றது வண்ணநிலவன், ஒரு பிரமுகர் வந்து ஜெயகாந்தன், மறுமணம் வந்துட்டு விந்தன். 3, 4, 1, 2 கரெக்டு. கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர் யார் அப்படின்னா வால்ட் டிஸ்னி. கருத்துப்படம் அப்படின்னாவே வால்ட் டிஸ்னி. இங்கே இருக்க ஈஸ்ட்மன் வந்துட்டு பார்த்தோன்னா படச்சுருள் கண்டுபிடிச்சவர் தான் வந்துட்டு ஈஸ்ட்மன். எடிசன் வந்துட்டு ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி கண்டுபிடிச்சவர் வந்துட்டு எடிசன். எட்வர்ட் மைப்ரிட்ஜ் வந்துட்டு ஓடும் குதிரையை இயக்கப்படமாக எடுத்தவர் தான் வந்துட்டு இந்த எட்வர்ட் மைப்ரிட்ஜ். ஆசிரியருடன் நூலை பொறுத்துக. சுவாமி விபுலானந்தர் வந்துட்டு மதங்க சூளாமணி, மறைமலை அடிகள், சாகுந்தலம், பம்மல் சம்பந்தனார், நாடகத்தமிழ், காசி விஸ்வநாதன்,
டம்பாச்சாரி விலாசம் 2 4 1 3. உரைநடை காலம் என்பது 20ஆம் நூற்றாண்டு தான் வந்துட்டு உரைநடை காலம் அப்படின்னு சொல்லுவோம். சரியான விடையை தேர்வு செய்க. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்பவர் யார் அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார் தான் சொல்லியிருப்பாரு. இந்த மீனாட்சி சுந்தரனாரோட மாணவர் தான் வந்துட்டு ஊவேசா. இவர் வந்து சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் அப்படின்ற நூலை எழுதினவரும் இந்த மீனாட்சி சுந்தரனார் தான் எழுதியிருப்பாரு. புலமை கதிரவன் என அழைக்கப்படுபவரும் மீனாட்சி சுந்தரனார் தான். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யாருன்னா பாவனார். தேவநாய பாவனார் தான் வந்துட்டு இது மாதிரி சொல்லியிருப்பாரு. இவர் வந்து எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா சங்கரன் கோவிலில் தான் வந்துட்டு பிறந்திருப்பார். மொழி ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் அப்படின்லாம் வந்துட்டு வேறு பெயர்கள் கொண்டவர் தான் வந்துட்டு அந்த மாதிரி சிறப்பு பெயர்கள் கொண்டவர் தான் வந்துட்டு தேவநாய பாவனார். இவர் வந்து 174 சிறப்பு பெயர்கள் தேவநாய பாவனாருக்கு இருக்கும். இதில் வந்துட்டு 1981 வந்துட்டு இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கும் போது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொற்பொழிவு வந்து அங்கே ஆற்றிருப்பார். தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையில் இருந்தும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாவனார் தான் சொல்லியிருப்பார். அடுத்த கொஷின் வேறுபட்ட இணையை எழுதுக அப்படின்னா வெனிசு மார்க்கு போல தான் வந்து இதில் வேறுபட்டது. ஏன் அப்படின்னா மீதிருக்கெல்லாமே முசிறி, கொற்கை, காவேரி, பூம்பட்டினம் இதில் எல்லாமே வந்து ஆறு பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இங்கே மட்டும்தான் ஒரு பர்சனை பற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு பயணியை பற்றி கொடுத்துருக்காங்க, வெனிசு நாட்டு பயணியை பற்றி. அதனால் அதுதான் வந்து வேறுபட்டது. ஞான பச்சிலை என்று வள்ளலார் போற்றும் இலை எதுன்னு பார்த்தோன்னா தூதுவளையை தான் வந்துட்டு ஞான பச்சிலை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்லுவார். சிங்கவல்லி அப்படின்னாலும் வந்துட்டு தூதுவளையை தான் குறிக்கும். இளைஞர்களே தமிழுலகின் இழிந்த நிலையை ஓருங்கள் என அரைக்கோவல் விடுத்தவர் யார் அப்படின்னா திருவிக்க தான் அப்படி சொல்லியிருப்பாரு. ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா ராமலிங்கனார் தான் வந்துட்டு ஏற்றிருப்பாரு. அதாவது ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் ரெண்டுமே வந்துட்டு இந்த ராமலிங்க அடிகள் தான். ரெண்டுமே உரைநடை நூல். அம்பேத்கர் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்த இடம் வந்துட்டு மும்பை. அம்பேத்கர் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்த இடம் வந்துட்டு மும்பை. அரசியலமைப்பு சிற்பி, முதல் சட்ட அமைச்சர் வந்துட்டு அம்பேத்கர் தான். அடுத்து நிலமடதை தம் மக்களுக்கு வளமளிக்கும் முன்பு விளையாட்டு காட்டுவாள் வேண்டி உழைத்து பெரு, உரிய நேரத்தில் பெரு, முயற்சி செய்து பெரு என்று அன்பு ஆணையிடுகிறாள் என எழுதியவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா தான் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. இவர் வந்து 1949ஆம் ஆண்டு தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தோற்றுவிச்சிருப்பாரு. 1967 தான் பொது தேர்தலில் வெற்றி பெற்று சிஎம் ஆயிருப்பார். 1967 69 வரைக்கும் இருந்திருப்பாரு. மதராஸ் மாநிலத்தை வந்துட்டு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணதும் வந்துட்டு அண்ணா தான் மாற்றிருப்பாரு. இவர் இன்னும் என்ன வரி சொல்லியிருப்பார் அப்படின்னா இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் வேண்டும் சொன்னவரும் அண்ணா தான் சொல்லியிருப்பாரு. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் சொல்லியிருப்பாரு. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் சொன்னவரும் அண்ணா தான் சொல்லியிருப்பாரு. அடுத்தது தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் வலும் யார் யாரை பாடிய வரிகள் அப்படின்னா பாரதிதாசன் பெரியார சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நான் 100 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.